பாசத்திற்குரிய தாய்மார்களே, மிகச்சிறப்பாக உலகெங்கிலும் இந்த கல்லூரியில் பயின்ற ஆலிம் பெருமக்கள் பணியாற்றுவதற்கு தங்களை உரமாக இட்டு பணியாற்றி கொண்டிருக்கிற ஜாமியாவினுடைய நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் இஸ்லாத்தின் முகமன் கூறி என்னுடைய உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய பொருளாதார புரட்சி என்பது தலைப்பு. எக்கனாமிக்ஸ் பொதுவாகவே கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய, சொல்ல போனால் தமிழில் நாம் சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், திரை கடல் ஓடியும் திரவியம் தேடுக. கடல் வழி பயணம் மேற்கொண்டாவது பொருளாதாரத்தை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்து அதை கேட்டு வளர்ந்தவர்களிலே நம்மிலே பலர் உண்டு. பொருளாதாரத்தை குறித்து அதிலே பெருமானார் ஏற்படுத்திய புரட்சியை பற்றி மிகச்சரியாக ஒரு மணி நேரத்திலே உங்களோடு நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துறைகள், எந்தெந்த துறைகள் உண்டோ எல்லா துறையிலும் ஆகச் சிறந்த முன்மாதிரியாக ஒரு சிறந்த வழிகாட்டுதலை தந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்கள் அரசியலில் ஒரு சாணக்கியர், ஆன்மீக தலைவர், சமூகத்தின் போராளி, சமூகத்தை கட்டமைத்த ஒரு மிகச்சிறந்த நுண்ணறிவு கொண்டவர்கள், வாழ்வியலின் அத்துணை துறைக்குமால வழிகாட்டி. இத்தோடு சேர்ந்து உலகம் இன்று எதில் திணறிக் கொண்டிருக்கிறதோ அந்த பொருளாதாரத்தை குறித்து ஒரு தெளிவான பார்வையையும், அதிலே சேர்க்க வேண்டியது என்ன, களையப்பட வேண்டியது என்ன, ஒரு நாட்டை, ஒரு பகுதியை தன்னிறைவாக மாற்றுவதற்கான வழிகள் என்ன, சுயமரியாதையோடு மக்களை வாழச் செய்வதற்கு பொருளாதாரத்தின் பங்களிப்பு என்ன என்பதை குறித்தெல்லாம் மிகச்சிறந்த திட்டமிடுதலோடு தீர்க்க தரிசனத்தோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். தனி மனித முன்னேற்றமானாலும் சரி, சமூகத்தின் முன்னேற்றமானாலும் சரி, அதிலே மிக முக்கியமான இடத்தில் இருப்பது பொருளாதாரம். எனவேதான் நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள், முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வரலாற்றில் தாக்கப்பட்டார்களோ ரெண்டு விஷயம் அந்த தாக்குதலுக்கு பின்னால் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர்களின் அறிவு சொத்துக்கள் எல்லாம் களவாடப்பட்டது, அழிக்கப்பட்டது. இன்னொன்று, அவர்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. எந்த சமூகத்தை அடி ஆழத்திற்கு, தரை மட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் நினைப்பார்களோ அந்த சமூகத்திலிருந்து ரெண்டை பிடுங்கிவிட்டால் போதும். ஒன்று அறிவு சொத்து, இன்னொன்று பொருளாதார சொத்து. இந்த ரெண்டையும் எடுத்து விட்டால் அந்த சமூகத்தை நிர்மூலமாக்கி விடலாம் என்பதுதான் வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். முஸ்லிம் உலகம் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருக்கிறது. வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்க முடியும். நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலும் கூட பல்வேறு விதமான முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்திருக்கிறது, வெறியாட்டங்கள் நடந்திருக்கிறது. அந்த நேரங்களில் எல்லாம் முஸ்லிம்களின் சொத்துக்கள், அவர்களுடைய பொருளாதாரங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது, அது அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நிதர்சனமாக காணுகிறோம். அதற்கு சமீபத்திய உதாரணங்கள் கூட நமக்கு இருக்கிறது. ஆக ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கும் சரி, ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கும் சரி, பொருளாதாரம் என்பது மிக முக்கியம். எனவேதான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஸலூலா. அல்லாஹ் உலகத்தை, பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மிர் ரிஸ்கி. அந்த பூமியின் மார்புக்கு மேலே ஏறி நீங்கள் பயணித்துக் கொண்டே இருங்கள், உங்கள் ரிஸ்கை, உங்கள் வாழ்வாதாரத்தை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு போர் படைக்கு வழி அனுப்புகிற பொழுது, இந்த போரில் கனிமத் கிடைச்சால் உங்களுக்கு உண்டு என்று சொன்னதோடு மட்டுமல்ல, இந்த போருக்கும் போங்க, நிறைய கனிமத் கிடைக்கும், அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அதை வைத்து அல்லாஹ் உயர்த்துவதற்கான வழியை பிறக்கும் என்று சொன்ன நேரத்திலே
ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் உயர்வு கிடைக்கும்ன்ற எண்ணத்துலலாம் நான் இஸ்லாத்துக்கு வரல. நான் இங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கான பிரதான காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதராக இருக்கக்கூடிய உங்களையும் திருப்திப்படுத்த வேண்டும், உங்களுடைய திருப்பொருத்தம் வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இஸ்லாத்தில் வந்தேன். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இடத்தில் சொன்ன வார்த்தை தான், நிஅமல் மாலு ஸாலிஹு லிர்ரஜுலி ஸாலிஹ். நல்ல மனிதருக்கு பொருளாதாரம் நல்லதுதான். அதை பயன்படுத்தக்கூடிய விதத்திலே அதை எடுத்துக்கொள்வது மிகச் சிறப்பு தான் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பல்வேறு இடங்களுக்கு நம்முடைய ஜாமியாவுடைய பேராசிரியர் பெருமக்களும் பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு பயணித்து தங்களுடைய மிகச்சிறந்த அறிவு ஞானத்தை சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலும் பல்வேறு இடங்களிலே பெருநாளை போன்று மீலாது நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த நேரம் எல்லாம் முடிகிற நேரம், மீலாதினுடைய உரையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புற நேரம். ஆனால் இங்கே ஜாமியாவை பார்க்கிறேன், நீலூர் நெய்வாசல் பாபா நகர் இந்த பகுதியினுடைய மக்கள் உற்சாகத்தோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தருகிறது. கொஞ்சம் கூர்மையாக சில விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் ஒரு சின்ன கவனக்குறைவு பெரிய வருத்தத்தை கொடுத்துரும். வேடிக்கையாக சொல்றது ஒன்று, 3 பேர் சேர்ந்து வெளியூருக்கு போனாங்களாம். வெளியூரில் போய் தங்கி சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும், 2 நாள் ப்ரோக்ராம். போனவங்க ஒரு லாட்ஜில் போய் ரூம் எடுத்தாங்க. அவங்க போன அண்ணன் பார்த்து அவங்களுக்கு கிடைச்ச லாட்ஜின்னு 10வது மாடியில் ஒரு ரூம் கிடைச்சிது. சரி, கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் சொல்லி 3 பேரும் பேக்கு பெட்டி பொடிக்கையெல்லாம் கொண்டு வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் திரும்பி வர்ற சமயத்தில் லாட்ஜி வாசலில் ரிசப்ஷனில் இருந்தவர் சொன்னார், லிஃப்ட் ஒர்க் பண்ணுங்க, அதனால் நீங்கள் படியில் ஏறி தான் போகணும், ஸ்டெப்ஸை தான் பயன்படுத்தணும். பேஜாராக போச்சு. சுற்றி முடிச்சு கால் வழியில் வந்து கொஞ்சம் படுக்கலாம், கட்டையை சாய்க்கலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறீங்களே, என்ன பண்ணுறது? வழி இல்லைங்க, காலையிலேருந்து இதுதான் கதி. இப்போ 3 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து 10 மாடியை கிடக்கணும். கொஞ்சம் சிம்பிளாக போகலாம். என்ன செய்யலாம்? ஒரு ஆள் 3 மாடி ஏறுற வரைக்கும் கதை சொல்லணும், இன்னொருத்தன் அடுத்த 3 மாடிக்கு கதை சொல்லணும், இன்னொருத்தன் இன்னொரு 3 மாடிக்கு கதை சொல்லணும். 9 மாடியை கடந்துடலாம், 10வது மாடி போய் சேர்ந்துடலாம். எதையாவது சொல்லு, படித்தது அங்கே கேட்டது இங்கே கேட்டது, எதையாவது சொல்லு, நம்ம அந்த மாடியை கடந்துடலாம். முடிவாயிடுச்சு. ஓகே, ஏறியாச்சு. ஃபஸ்ட்டு உள்ளவர் 3 மாடிக்கு ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டார், 2 பேரும் கேட்டுட்டாங்க. 2வது உள்ளவரும் ஒரு கதையை சொல்லிட்டாரு, மற்ற 2 பேரும் கேட்டாங்க. 6 மாடி கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ 3வது உள்ளவரும் திருன்னு முடிச்சாரு. 2 பேரும் கேட்டாங்க, கதையை சொல்லு, ஓன் டைம் தான் இது. அவன் சொன்னான், நான் கதை சொல்லணும்னா கீழே போயிட்டு மேலே வரணும்னா. மற்ற 2 பேரும் கேட்டாங்க, நீ சொல்கிற கதை கீழே வரையும் கொண்டு போயிருமா? அப்படி என்னையா சொல்ல போகிற கதை? கதை சொல்கிறத விடுங்க, ரூம் சாவி எடுக்கல, ரிசப்ஷனில் இருக்குது. ரூம் சாவி எடுக்கல, ரிசப்ஷனில் வச்சுட்டு வந்துட்டோம். பரபரப்பில் வந்தாச்சு, இப்போ கீழே போயிட்டு தான் வரணும். அப்போ சில நேரங்களில் சில கவனக்குறைவு அது ஒரு சில சங்கடங்களை தந்துவிடும், இல்லையா? எனவே இந்த அடர்த்தியான இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே பெருமானாரின் பொருளாதார புரட்சியை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய நாம் சற்று கவனத்தோடு இருந்தால் போதுமானது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சிறந்த புரிதலை பேசுபவருக்கும் கேட்பவர்களுக்கும் தந்துவிட வேண்டும் என்ற துஆவோடு நான் இங்கே நிற்கிறேன். அதிகாலை நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் தொழுது முடித்து வெளியே வருகிறார்கள். ஒரு இளம் வாலிபர், உடல் கட்டு நல்ல பார்ப்பதற்கே ஆஜானு பாகுவான தோற்றம், அவருடைய உடல் கட்டெல்லாம் அப்படி செஞ்சு வச்சு செதுக்கிய சிலையை போன்று இருக்கிறார். இப்ப சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆளு கவர்ச்சிகரமா இருக்கிறார், உடல் கட்டெல்லாம் சிறப்பாக இருக்கிறதே, இவர் அல்லாஹ்வுடைய பாதைக்கு ஜிஹாதுக்கு வந்தால் நல்லா இருக்குமே என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாலிபராக இருக்கிறார், நல்ல திடகாத்திரம் இருக்கிறது உடலிலே, இவர் அல்லாஹ்வுடைய பாதைக்கு வந்தால் சிறப்பாக இருக்குமே என்று சொன்ன நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள். இவர் உழைக்கச் செல்கிறார், பொருளீட்டச் செல்கிறார். இவருடைய நோக்கம் தங்களுடைய பிள்ளைகள், சிறு குழந்தைகளை சரியாக பராமரிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், ஆளாக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறது. ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறார், அவர் உழைக்கும் நேரம் வரை. அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தன்னுடைய வயதான பெற்றோர்களை பார்த்து கொள்ள வேண்டும், பராமரித்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கான உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையிலே உழைக்கச் செல்கிறார். ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறார். அவர் 8 மணி நேரம் இல்லை, 12 மணி நேரம் ஆபீஸில் இருந்தாலும், அவருடைய வியாபார தலங்களிலே இருந்தாலும்
அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். மூணாவது முக்கியமா சொன்னாங்க, தன் வாழ்க்கை சுயமரியாதையோடு இருக்க வேண்டும். யாரிடத்திலும் போய் கை நீட்டக்கூடாது, எந்த நேரத்திலும் யாரை எதிர்பார்க்க கூடாது. தன் வாழ்வை சுயமரியாதையோடு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இவர் உழைக்க போகிறார், பொருளீட்ட போகிறார் என்றால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறார். நாயகம் அல்லாஹ்வின் பாதை என்று ஒரு குறுகிய வட்டத்தை போட்டு அங்கேயே நின்று பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு செய்தி சொன்னார்கள். அல்லாஹ்வின் பாதை என்பது உழைக்கும் சமயம் கூட அல்லாஹ்வின் பாதையாக மாறிவிடும், பொருளீட்டுகிற நேரமும் கூட அல்லாஹ்வின் பாதையாக மாறிவிடும். சிந்தனைகள் கொஞ்சம் எண்ணங்கள் சரிபட்டு போனால் போதுமானது என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ஒரு நபித்தோழர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், ஐயுல் கஸ்பி அத்யபு யா ரசூலல்லாஹ், சம்பாத்தியத்திலே எது சிறந்த சம்பாத்தியம், எது சரியான சம்பாத்தியமாக இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமலு ரஜுலு பியதிஹி, ஒரு மனிதர் தன் கரத்தால் உழைத்து சம்பாதிப்பது, அதுவே சிறந்த சம்பாத்தியம். வாங்கி போட்ட சொத்திலிருந்து காசு வந்துகிட்டு இருக்குது, மூதாதைகளுடைய பரம்பரையிலிருந்து வந்துகிட்டு இருக்குது, வேறு வேறு இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் உழைப்பால் வேர்வை சிந்தி அல்லது மூளையை செலவழித்து உழைத்து சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இருக்கிறது, அது சிறப்பானதுன்னு சொல்லிட்டு முடிக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கான நபியுல்லாஹி தாவூத், நபியுல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்க உழைச்சி சம்பாதிச்சாங்க, உருக்கு சட்டைகளை செய்து அதை விற்று சம்பாதித்தார்கள் என்ற ஒரு செய்தியையும் சேர்த்தே சொன்னார்கள். இங்கே நமக்கான கேள்வி என்னன்னா, எத்தனையோ நபிமார்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஆனா தாவூத் நபியை மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல எடுத்து பேசுவதற்கான காரணம் என்ன என்றால் ரெண்டு இருக்கிறது. ஒன்று, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபிதான், அவர்கள் நபி, இது ஒரு காரணம். இன்னொன்று, அவர்கள் அரசராக இருந்தார்கள், நினைத்தால் அரசு கசானாவிலிருந்து எவ்வளவையும் எடுத்துக்கொள்ளலாம், அதற்கான முழு தகுதியும் உரிமையும் அவர்களுக்கு உண்டு. ஆட்சியாளர் என்கின்ற ரீதியிலே தனக்கான ஒரு ஊதியத்தை ஒதுக்கிக் கொள்ளலாம், தனக்கான சம்பாத்தியத்தை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அதையெல்லாம் கெடுக்காமல் தன் உழைப்பை நம்பி தன்னுடைய பொருளீட்டலை தன்னுடைய உடல் உழைப்பால் வெளிப்படுத்தினார்கள். எனவே அதை சொல்லி சஹாபா பெருமக்களுக்கு ஒரு உந்துதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். பொருளாதாரத்தை தேடுங்க, உழைக்கணும், பொருளாதாரத்தை சம்பாதிச்சுக்கணும், அது ஆகச் சிறந்தது என்பதை சொன்னது மட்டுமல்ல, நல்ல பொருளீட்டக்கூடிய நபரை பார்த்தால் பெருமானார் துஆ செய்வார்கள். பெருமானார் அவருடைய அந்த உழைப்பை பார்த்து துஆ செய்த சில நபர்களை பார்க்கிறோம், துருதுருவென்று இருப்பார்கள், எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பார்கள், ஏதாவது திட்டம் போட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஒரு தொழில், அந்த தொழிலை தாண்டி அடுத்து ஒரு பார்வை, அடுத்து ஒரு பார்வை, இதை எப்படி டெவலப் பண்ணலாம், இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தலாம், ஊர் மட்டும் பேசிக் கொண்டிருந்த இந்த ப்ராஜெக்டை பற்றி எப்படி நம் மாவட்டத்தை பேச வைக்கலாம், எப்படி நகரத்தை பேச வைக்கலாம் என்று யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படியான நபர்கள் நிறைய நபர்கள் உண்டு இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை சேமிப்பதிலே நுட்பத்தோடு மிகச் சிறந்த நுணுக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களை பெருமானார் பாராட்டியிருக்கிறார்கள், துஆ செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஒருத்தவங்க இருந்தாங்க, சையதுனா உர்வத் இப்னு ஜஅத் ரலியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த தந்திரமான வியாபாரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு திர்ஹம் கொடுத்தாங்க, ஒரு தீனார் கொடுத்தார்கள், ஒரு தங்க காசை கொடுத்து ஆட்டை வாங்கிட்டு வாங்கன்னாங்க. இவர் வியாபாரத்துக்கு போய் ஒரு ஆட்டை ரசூலுல்லாஹ் வாங்க சொன்னாங்க. இவருடைய பேச்சு தந்திரத்தை வைத்து ஒரு தீனாரை கொடுத்து 2 ஆடு வாங்கி விட்டார். 2 ஆட்டை வாங்கிட்டு ஒரு ஆட்டை வித்து அதற்குரிய காசை கையில் வைத்துக் கொண்டார். இன்னொரு ஆட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் கொண்டு வந்து கொடுத்தார். இப்ப நபி கொடுத்த காசுக்கான ஆட்டையும் கொண்டாகிவிட்டது. அவருடைய நுட்பத்தால், அவருடைய திறமையால் அந்த ஒரு திர்ஹத்திற்கு 2 ஆட்டை வாங்கி அதிலே ஒன்றை விட்டு ஒன்றை அதற்கான பொருளையும் காசையும் கையில் வைத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபாரமான ஆற்றலை பார்த்து துஆ செய்தார்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், உங்களுடைய வியாபார திறனிலே, இந்த பொருளீட்டக்கூடிய முறையிலே, இந்த ஆர்வத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று துஆ செய்தார்கள். இங்க செய்தி இது மட்டும் இல்லை, எப்ப ரசூலுல்லாஹ் உர்வத் இப்னு ஜஅத் ரலியல்லாஹுவிற்கு துஆ செய்தார்களோ சஹாபாக்களுக்கு ஒரு ஆர்வம் எழுந்து விட்டது. போட்டி நடக்குமா, உருவாவோடு யார் சேர்வது, நான் சேர்ந்து கொள்கிறேன், நான் சேர்ந்து கொள்கிறேன், உங்களோட என்னை வியாபாரத்துக்கு கூட்டா சேர்த்துக்குங்க, நான் பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்துக்கிறேன், என்னையும் நீங்க இணைச்சிக்குங்க என்று சஹாபாக்கள் போட்டியிடுவார்கள். பிற்காலத்தில் மிகச்சிறந்த செல்வந்தர்களில் ஒருவராக, அதே நேரத்தில் மிகச்சிறந்த தான தர்மங்கள் வழங்கக்கூடிய நபர்கள் ஒருவராக உர்வா ரலியல்லாஹு அன்ஹு உயர்ந்து நின்றார்கள் என்று வரலாறு சொல்கிறது.
ரசூலுல்லாஹ் பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள், அதை சம்பாதிப்பதின் வழியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதை சம்பாதிப்பதிலே மிக நுட்பத்தோடு நுணுக்கத்தோடு செயலாற்றக்கூடியவர்களுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வரலாறு நமக்கு காட்டித் தருகிறது. அது மட்டுமல்ல, சமூகத்தை தன்னிறைவு பெற்ற சமூகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் நாடுகளுக்கு மத்தியிலே என்ன அப்படின்னா, பொருளாதாரத்திலே வளமிக்க நாடாக தன்னுடைய நாட்டை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதில் தான் மிகப்பெரிய போட்டியும் மிகப்பெரிய சவாலும் நிறைந்திருக்கிறது இல்லையா? வளர்ந்த நாடுகள் கூட விழி பிதுங்கி நிற்கிறது. இந்த பொருளாதாரத்தினுடைய விஷயத்திலே விழி பிதுங்கி நிற்கிறது. சில நாடுகளிலே மக்களின் மீது அவர் வாங்கிய கடன்களை நீக்க மக்களின் மீது வரியை போட்டு சாவடிக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை உடலாலும் பொருளாலும் அன்றைய காலத்தில் வல்லரசுகளாக இருந்தவர்களுக்கு கூட சவால் விடுகிற அளவிலே அவர்களை உருவாக்கி காண்பித்தார்கள். தன்னிறைவு பெற்ற சமுதாயமாக பொருளாதாரத்தில் உருவாக்கி காண்பித்தார்கள். இன்னைக்கு பெரிய சவால். ஒரு ஆட்சி முடியுது 5 வருஷம், அந்த ஆட்சியை இன்னொருவருடைய கையில் கொடுத்து விட்டு போகும் பொழுது, கடந்த ஆட்சியில் உலக வங்கியில் இத்தனை 1000 கோடி கடன் வாங்கி இருக்கிறது இந்த அரசு என்ற லிஸ்டையும் சேர்த்து கொடுத்துட்டு போறாங்க. நாங்க வாங்கி எதையோ செஞ்சு தொலைஞ்சிட்டோம், நீங்களும் கூட கொஞ்சம் வாங்கிக்கங்க, எதையாவது செஞ்சு தொலைங்க என்று. இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிறைவு பெற்ற சமுதாயமாக பொருளாதாரத்தை உருவாக்கினார்கள். அது ரொம்ப முக்கியம். மதீனாவுக்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது எப்படி வந்தார்கள், சஹாபாக்கள் எப்படி வந்தார்கள், நாம் பலமுறை உஸ்தாதுமார்களிடத்திலே கேட்கிறோம், ஜும்மா உரைகளிலே கேட்கிறோம். அகதிகளாக, ரெஃப்யூஜஸ், அகதிகளாக உள்ளே வருகிறார்கள். அவர்களுக்கென்று இருப்பிடங்கள் கிடையாது, அவர்களுக்கென்று பொருளாதாரத்திற்கான எந்த வளமும் கிடையாது. சொல்ல போனால் சம்பாதித்ததை எல்லாம் மக்காவில் போட்டுட்டு தான் வந்தாங்க. சுஹைப் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் எக்கச்சக்கமான பொருளாதாரத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் அப்படியே அங்கே வீசிவிட்டு வந்தார்கள். தங்களுடைய பாட்டனார் வழியாக, பரம்பரை வழியாக கிடைத்த திரண்ட சொத்துக்களை எல்லாம் செய்தனா அப்துல்லாஹி துல் பஜாதின் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. தேவையில்லை, எனக்கு அல்லாஹ்வும் ரசூலும் தான் வேண்டும் என்று போனார்கள். இப்ப மதீனாவுக்குள் போகும் பொழுது வெறுங்கையோடு போனவர்கள். நீங்க யோசிக்கணும், 10 வருஷத்தில் அந்த சமுதாயத்தை பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக உருவாக்கி காண்பித்தார்கள். 10 ஆண்டு தான். இன்னைக்கு தலைகீழ நின்றாலும் ஒரு மஹல்லாவை அப்படி உருவாக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெருங்கொண்ட சமுதாயத்தை அப்படி மாற்றி காண்பித்தார்கள். சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்த்த அந்த உஹ்வத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவம், அவங்க தான் சொன்னாங்க, எனக்கு என்னெல்லாம் இருக்கோ அப்படி ஷேர், பாதி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, எதுவும் வேண்டாம், எனக்கு எங்கே இருக்கிறது கடை வீதி காட்டுங்கள், கைனுகா என்கின்ற ஒரு சந்தை இங்கே இருக்கிறது. சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போய் அந்த கைனுகாவிலே தான் இறங்கினார்கள். இறங்கியவர்கள் குறுகிய காலத்திலே மல்டி மில்லியனராக உயர்ந்தார்கள். அன்றைய காலகட்டத்திலே மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதியாக, பொருளாதாரத்தை சேர்ப்பதிலே மிகச்சிறந்த தந்திரத்தையும் மிக அழகான நுட்பத்தையும் பெற்றவர்களாக அவர்கள் உயர்ந்து நின்றார்கள். பின்னால் நான் சொல்லுவேன் அதன் நுட்பம் என்ன, அதனுடைய நுணுக்கம் என்ன. 3 முக்கிய காரணங்களை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ப இதுதான் மதீனாவின் ஆரம்ப கட்டம். சொல்ல போனால் யாராவது இறந்து விட்டால், ஜனாசா பள்ளிக்கு வந்தால் பெருமானார் கேட்பார்கள், இவர் ஏதாவது கடனை கொடுக்கணுமா, கடனை அடைக்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இருக்குன்னு சொன்னா தொலை வைப்பாங்க, இல்லைன்னு சொன்னா சல்லு அலா சாஹிபுக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள். இது மதீனாவின் ஆரம்ப கட்டம். கடனை கொடுப்பதற்கு ஆள் முன்வரவில்லை என்றால், அதை அடைப்பதற்கான சரியான பிரதிநிதிகள் இல்லை என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களே தொலை வச்சுக்கங்க, என்னை விடுங்கன்னு வழியை கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே நபி மதீனாவின் பிற்பகுதியில் இப்படியும் சொல்லியிருக்கிறார்கள், எவர் ஒருவர் தன்னுடைய சொத்தை விட்டு போகிறாரோ அந்த சொத்தில் நயா பைசா கூட நமக்கோ நம் அரசுக்கோ வேண்டாம், வாரிசுகள் எடுத்துக்கொள்ளலாம், வாரிசுகள் அதை பங்கிட்டுக் கொள்ளலாம், சொந்தங்கள் அதை உரிமை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் எவர் ஒருவர் கடனை விட்டு சொல்கிறாரோ, நான் இருக்கிறேன், என்னுடைய கவர்மெண்ட் அவருடைய கடன் அடைக்கும். எந்த அரசால் சொல்ல முடியும்? எந்த முதல்வர் சொல்லுவார் இதை? எந்த ஆட்சியாளர் சொல்லுவார் இதை? அப்படி என்றால் ஒரு 10 ஆண்டு காலத்தில் எப்படியான ஒரு பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற ஒரு சமூகத்தை சமைத்திருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப தன்னிறைவு பெற்ற சமுதாயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள்.
ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வருடம் அது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த செய்தி ரொம்பவும் சுவாரஸ்யமானது. நபிகளை வந்து சந்திக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போனாங்க. வழியில ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட எதையோ சொல்றாங்க, அது இல்லை இது இல்லை, அது பத்தலை இது பத்தலை என்று தன்னுடைய மனக்குறைகளை எல்லாம் அந்த அம்மா சொல்லுது. அதி இப்னு ஹாத்தம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் நினைக்கிறார், உண்மையிலேயே முஹம்மது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அரசராக இருக்க முடியாது. அரசர்கள் எல்லாம் யார் இப்படி வந்து ஊர் மக்களினுடைய குறைகளை காது கொடுத்து கேட்பது? அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு ஆள் இல்லாவிட்டாலும் ஆளை கூட்டி வந்து வைத்து பேச செய்கிறார்கள். ஆனால் மக்களின் குறைகளை காது தாழ்த்தி கேட்பது கூட கிடையாது. அதுதான் இன்றைய ஆட்சியாளர்களின், அரசியல்வாதிகளின், பெரும்பான்மை நபர்களின் போக்காக மாறி இருக்கிறது. இப்போ அவர் நினைச்சாரு, ஒரு சராசரி ஒரு இந்த ஊரில் வாழக்கூடிய ஒரு ஏழை பெண், வயது முதிர்ந்த பெண், அந்த பெண் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தையோ அல்லது தன் சமூகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையோ சொல்லுது, காதால கேட்கிறாங்கன்னா அரசர் கிடையாது இவர், முகமது அவர்கள் அரசர் கிடையாது என்று உறுதி எடுத்துக்கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கூட்டிட்டு போய் வீட்டில் போய் உட்கார வச்சாங்க. ரசூலுல்லாஹ் அவரை கொஞ்சம் மேலே ஏற்றி உட்கார வச்சாங்க, தான் கொஞ்சம் கீழே உட்கார்ந்துக்கிட்டாங்க. அவர் மறுத்தாரு, நீங்க உட்காருங்க, அங்க நான் இங்க உட்கார்ந்துக்கிறேன். இல்ல இல்ல நீங்க உட்காருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதி இப்னு ஹாத்திபிடத்திலே பார்த்து கேட்டார்கள், என்ன அதியே, உனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குதா? முஸ்லீம்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்களே, எதிரிகள்லாம் அதிகமா இருக்கிறாங்களே, இந்த மார்க்கத்தில் போய் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? இதை ஏத்து நமக்கு என்ன புண்ணியம் அப்படின்ற மாதிரி டவுட் படுற மாதிரி தெரியல, ஆமாதானு கேட்டாங்க. அதி சொன்னார், ஆமாதான். குறித்து கொள்ளுங்கள் அதி, ஒரு காலம் வரும் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு வளர்ந்து விடுவார்கள் என்றால், காதிசியா என்ற ஒரு இடம் இருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றிலே. காதிசியா என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு யுத்தம் நடந்தது. அந்த காதிசியா என்ற இடத்திலிருந்து தன்னந்தனியாக ஒரு பெண் கிளம்பி வந்து காபாவிலே தவாப் செய்துவிட்டு போவாள். வருகிற வழியிலே அவளுக்கு எந்த அச்சமும் இருக்காது. ஒரு சமூகம், முன்மாதிரியான சமூகம் என்றால் அச்சமற்ற சூழல் அந்த நாட்டிலே இருக்க வேண்டும். காந்தி சும்மா ஒன்றும் சொல்லல. இந்த நாட்டுக்கு 1947 ஆங்கிலேயன் சுதந்திரத்தை கொடுத்து விட்டு போய்விட்டான். உண்மை சுதந்திரம் எப்பொழுது என்றால், தன்னந்தனியாக இரவின் மைய நேரத்திலே ஒரு பெண் தன் தேவைக்கு வெளியே போயிட்டு பாதுகாப்பா, அவளுடைய உடைமைக்கும் பாதுகாப்பு, அவளுடைய கற்புக்கும் பாதுகாப்பா வீடு திரும்பி வந்தாள் என்றால் அதுதான் முழுமையான சுதந்திரத்தை இந்த நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அர்த்தம் என்றார். அவர் 1947 சுதந்திரம் அளிச்சதுக்கு பின்னாடி சொன்னாரு, இன்ன வரை அதை சாத்தியப்படுத்த முடியல. ஏன்? ராத்திரி எதுக்கு, பகல் நேரத்தில் கூட நடமாட முடியவில்லை. ஏன்? நகை நட்டுகள் என்ன, வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல். பள்ளிக்கூடங்களிலே குட் டச் என்றால் என்ன, பேட் டச் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம். வயதில் மூத்த பெண்களுக்கு கூட இங்கே பாதுகாப்பு இல்லை என்பது எவ்வளவு பெரிய வருத்தமானது. ஒரு சமூகம் தன்னிறைவு பெற்ற ஒரு முன்மாதிரியான சமூகமாக இருக்குமானால் அங்கே நிச்சயமாக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படின்னா இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு தருவாங்கன்னு சொன்னா, இவ்வளவு தூரத்திலிருந்து ஒரு பெண் கிளம்பி வந்து காபாவுக்கு வந்து தொழுதுட்டு தன்னுடைய கிரிகைகளை எல்லாம் முடிச்சுட்டு போவாங்க, எந்த பயமும் இருக்காது. அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உயர்த்துவான். மக்கள் தொகையை இந்த மார்க்கத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான். இதிலே கூட்டம் கூட்டமாக சாலை சாலையாக வந்து நுழைவார்கள். அதை நீங்க பாப்பீங்க அதி அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பாப்பீங்க கண்டிப்பா. அடுத்து கேட்டாங்க, என்ன ரொம்ப நீங்க யோசிக்கிறத பார்த்தா நம்முடைய அரசுக்கு வலிமையே இல்லையே என்று நினைக்கிறீங்க. ஒரு வலிமை குன்றிய அரசாக இந்த அரசு இருக்கிறது நினைக்கிறீங்க, அப்படிதானே? சொல்றேன் கேட்டுங்க, நீங்க பாப்பீங்க. இன்றைய நாளில் எது வல்லரசோ அந்த வல்லரசு எல்லாம் இஸ்லாமின் குடையின் கீழே ஒன்று சேரும் நாள் மிக விரைவில் வரும். ரோமும் பாரசீகமும் அன்றைய காலத்தில் இருந்த பாபிலோனும் இஸ்லாத்தின் குடையின் கீழே வரும். அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூணாவது கேட்டாங்க, ரொம்ப பஞ்ச பராரிகளா இருக்காங்களா முஸ்லீம்கள், அவங்கள்ட்ட கையில் என்ன காசு இருக்கா, பணம் இருக்கா? ஒன்றும் இல்லையே, இவ்வளோ ஏழ்மையில் இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதி? ரசூலுல்லாஹ்வின் கனவை பாருங்கள். ஒரு சமுதாயத்தை பொருளாதார ரீதியில் உயர்த்த வேண்டும் என்கின்ற வேட்கையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய கனவு இது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்கு புரியுது, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்களே இந்த மக்கள், கையேந்து நிற்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்க. இதே சமூகத்தை நான் எப்படி உருவாக்குவேன் என்றால், அல்லாஹ் எப்படியான மாற்றத்தை கொடுப்பான் என்றால், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், வாங்குறதுக்கு ஆள் இருக்காதுனாங்க. அதை நீங்க பாப்பீங்க. கடமையான ஜகாத்தின் வரியை கொடுப்பவர்கள் இருப்பார்கள்.
அதை வாங்குறதுக்கு இருக்க மாட்டாங்கன்னா வறுமை ஒழிந்து போய்விடும். சமுதாயத்தில் வறுமையை ஒழிச்சிருவேன் தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்திலேயே கடும் ஏழ்மையில் வசிக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை சமீபத்தில் நான் ஒரு ஆய்வறிக்கையை படித்தேன். 700 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். உலக நாடுகளின் பட்டியலிலே நாம் வாழக்கூடிய இந்த இந்தியா ஏழ்மையான நாடுகளின் முதல் 10 நாடுகளின் வரிசையிலே இருக்கிறது. அதிகமான ஏழைகள் வசிக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. அன்பர்களே, ரசூலுல்லாவின் கனவை பாருங்கள். அடியெல்லாம் சொல்கிறார்கள், ரசூலுல்லா சொன்ன 3 நான் பார்த்துட்டேன்றாங்க. 2 நான் பார்த்துட்டேன். ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே இருந்தார்கள், வாங்கிறதுக்கு ஆளே இல்லை. அந்த விஷயத்தை நான் பார்த்தேன்றாங்க. அதில் அதிரதி எல்லாம். அப்படி என்றால் சமுதாயத்தை தன்னிறைவு பெற்றவர்களாக உருவாக்குவதுதான் பெருமானாரின் பொருளாதார கனவு. பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக உருவாக்கி காண்பித்தார்கள். சுயமரியாதையோடு வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று பொருளாதார வளர்ச்சியிலே ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திருக்கிறார்கள் இல்லையா? நல்ல உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய கையெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ப்பு ஏறி போய் இருக்கும், அப்படி காய்ச்சி போய் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கையெல்லாம் தொட்டு பார்த்து அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று அந்த கையெல்லாம் தடவி கொடுப்பார்கள். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் நான் சொல்லும் பொழுது நீங்க உச்சி கொட்டுவீங்க பாருங்களேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உழைப்பாளியின் வேர்வை உலர்வதற்கு முன்னால் அவருக்கான கூலியை கொடுத்து விடுங்கள். நாயகத்தினுடைய உயர்ந்த ஹதீதுகளினுடைய வார்த்தை நபிமொழிகளிலே மிக முக்கியமான கவனிக்கப்படக்கூடிய வணிகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு செய்தி இது. உழைப்பாளியின் வேர்வை உலரும் முன் நீங்கள் ஊதியத்தை கொடுங்கள். இது என்ன சொல்ற மாதிரி இருக்குது? முதலாளிகளுக்கு தான் சொல்ற மாதிரி இருக்குது இல்லையா? முதலாளிகள் நீங்க தாமதிக்காதீங்க, அவங்க உங்களுக்காண்டி உழைச்சிருக்காங்க, உங்களுக்காண்டி பாடுபட்டிருக்காங்க, உங்களுக்காக வேண்டி தங்களுடைய நேரங்களை காலங்களை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதியத்தை நீங்க குறை வைக்காதீங்க. அவங்கள பட்டினி போடுற மாதிரி உண்டான ஏக்கத்தை கொடுக்காதீங்க. அந்த ஏக்கம் வருவதற்கு முன்பு அந்த ஏக்கத்தை தீர்ப்பதற்கான அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக செய்து விடுங்கள் என்பது போன்று இருக்கிறது. உண்மையில் அதுதான். ஆனால் இந்த ஹதீஸில் இன்னொரு பாகம் இருக்கு, இன்னொரு பக்கம், இன்னொரு வியூ என்ன தெரியுமா? வேக்கிற மாதிரி உழைக்கணும்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். வேர்வை வர்ற மாதிரி உழைக்கணும், வேர்க்கும் அளவிற்கு உழைக்க வேண்டும் என்கின்ற பார்வையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. பொருள் ஈட்டக்கூடிய விஷயம் என்ன சாதாரணம் இல்லை. நீ மூளையை போட்டு கசக்கணும், உடலாலோ அல்லது சிந்தனையினாலோ உன்னுடைய ஐடியாஸை வைத்துக் கொண்டோ நீ அதற்கான முன்னெடுப்புகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி காண்பித்தார்கள். ஜகாத் என்பது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வைத்த அழகான ஒரு கட்டமைப்பு. சமுதாயத்தை மிகச்சிறந்த தன்னிறைவு பெற்ற சமுதாயமாக மாற்றுவதற்கு அல்லாஹ் வகுத்த மிகச்சிறந்த கட்டமைப்பு ஜகாத். பொதுவாகவே இன்னைக்கு நிறைய அரசுகள் வளர்ந்தவர்களுக்கு மீண்டும் கொடுத்து மீண்டும் அவர்களை வளரச் செய்கிறார்கள். ஆனால் வளர்ச்சியே எட்டாத நபர்களை மீண்டும் மீண்டும் ஏழைகளாக்குகிறார்கள் இல்லையா? 2 வார்த்தை இருக்கு தமிழ்ல. ஒன்னு வளர்ச்சி, இன்னொன்னு வீக்கம். வளர்ச்சி என்றால் சம அளவிலே வளர வேண்டும். வச்சுங்க, உடல் இருக்குது, சின்ன குழந்தை பிறந்து ஒரு 4 மாசம் பின்னாடி உடலினுடைய எல்லா பாகங்களும் சம அளவில் வளர்ச்சி அடைய வேண்டும். வச்சுக்குங்க, தலையின் ஓரத்தில் மட்டும் ஒரு இடத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அதை பார்த்து வளர்ச்சி என்று சொல்ல மாட்டோம், வீக்கம் என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சமூகத்தின் எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய மக்களும் சம அளவிலே வளர வேண்டும். எல்லோரும், இதுதான் வளர்ச்சி. ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏழை ஏழையாகவே இருக்கிறான், செல்வந்தன் செல்வந்தனாகவே மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கிறான் என்றால் இதற்கு பெயர் வளர்ச்சி கிடையாது, இதற்கு பெயர் வீக்கம். இந்த வீக்கத்தை இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்கிறது, வளர்ச்சி வேண்டும் என்று சொல்கிறது. அந்த வளர்ச்சிக்கான திட்டத்தில் முதன்மையானது ஜகாத். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்துக்கு அனுப்பும் பொழுது சொன்ன வார்த்தை, தூஹது மின் அக்னியாஇஹிம் வ துரத்து இலா ஃபுகராஇஹிம். செல்வந்தர்களிடத்தில் அதிலிருந்து பெறப்பட வேண்டும், ஏழை மக்களுக்கு அது மடைமாற்றப்பட வேண்டும். செல்வர்கள்ட்ட வாங்கி அப்படி அதை அங்க கொடுக்கணும். இதுதான் சமுதாயத்தை பேலன்ஸ் மிக்க சமுதாயமாக மாற்றும். ஒரு நடுநிலையான சமுதாயமாக, ஒரு உயர்ந்த ஒரு நிறைவு பெற்ற சமுதாயமாக மாற்றுவதற்கான மிகச்சிறந்த வழி என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். கடன் கொடுப்பதை ஊக்குவித்தார்கள். நீங்கள்லாம் பார்க்கறத பார்த்தா தெரியுது, இந்த காலத்தில் கடன் வேற கொடுக்க சொல்றீங்களா? அதில் நீங்க கடன் கொடுத்தவர் சிறப்பாக இருக்கிறாரா, வாங்கியவர் சிறப்பாக இருக்கிறாரா என்று ஒரு பட்டிமன்றத்தை போட்டால் எல்லாருமே வாயால சொல்லிடுவோம். வாங்கினவன் தான் சந்தோஷமா சுற்றுறான், கொடுத்தவன்லாம் படாத பாடுபடுறேன் இல்லையா? கடனை குடித்து பெருமானார் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அதே போன்று
கொடுப்பதினால் கடனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை குறித்தும் பேசியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எப்பொழுதுமே கேட்கக்கூடிய பிரதான துஆக்களில் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ரமி வல் மஅஸம். யா அல்லாஹ், கடனாளியா ஆக்கிராத, பாவம் செய்யறவங்களா ஆக்கிராத. கடனாளியா ஆக்கிராத, பாவம் செய்யறவங்களா ஆக்கிராத. ஆயிஷா அம்மா போய் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க தொடர்ச்சியா இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, என்ன காரணம்? ரொம்ப நீங்க இது இம்பார்ட்டன்டா நினைக்கிறீங்களே, ரொம்ப முக்கியத்துவமா பாக்குறீங்களே. ஆமா ஆயிஷா, எப்போ ஒரு மனுஷன் கடனை வாங்கிறானோ 2 விஷயத்தை அவன் செய்யறதுக்கு அதிக சாத்தியக்கூறு இருக்குது. 2 விஷயம் அடுத்தடுத்து வந்துடும். ஒன்று பொய் வரும், 2வது வாக்கு மீறக்கூடிய விஷயம் நடக்கும். தந்துருங்க, நான் மாசம் பிறந்து 6ஆம் தேதி கரெக்டாக கொடுத்துருப்பேன் அப்படிமா. 6 மாசம் கழிஞ்சிடும். 6 மாசம் கழிச்சு கேட்டால் அவன் சொல்லுவான், நான் மாசம் பிறந்து தானே சொன்னேன், இந்த மாசம் சொல்லலையே இல்லையா?